எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது ஜெனரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 25க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். அதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. முதல் கேள்வி, லோக்மானியர் என்று அழைக்கப்படுபவர் யார்? பாலகங்காதர திலகர். இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுபவர், இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல். அடுத்து, தென்னாட்டின் பெர்னாட்ஷா என்று அழைக்கப்படுபவர், தென்னாட்டின் பெர்னாட்ஷா என்று அழைக்கப்படுபவர் அறிஞர் அண்ணா, அறிஞர் அண்ணா. அடுத்து, குப்தர்கள் கால நவரத்தினங்கள் ஆயுர்வேத மருத்துவத்தின் தந்தை தன்வந்திரி, தன்வந்திரி. அடுத்து, தென்னாட்டு ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படுவது, தென்னாட்டு ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படுவது பாளையங்கோட்டை, பாளையங்கோட்டை. அடுத்து, தென்னாட்டு சபா எனப்படுவது, தென்னாட்டு சபா எனப்படுவது குற்றாலம், குற்றாலம். சமண மதத்தில் எத்தனை தீர்த்தங்கரர்கள் உள்ளனர்? சமண மதத்தில் எத்தனை தீர்த்தங்கரர்கள் உள்ளனர்? 24, 24. சமண சமயத்தின் முதல் தீர்த்தங்கரர் ரிஷபர், ரிஷபர். உலகில் அதிகமாக பருப்பு உற்பத்தி செய்யும் நாடு இந்தியா, இந்தியா. சென்னை வாசிகள் சங்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? சென்னை வாசிகள் சங்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1852. இந்திய குடியுரிமை சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? இந்திய குடியுரிமை சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? 1955. இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கியவர் யார்? மோகன் சிங், மோகன் சிங். சுபாஷ் சந்திர போஸ் இந்தியாவின் தற்காலிக அரசை எங்கு நிறுவினார்? சுபாஷ் சந்திர போஸ் இந்தியாவின் தற்காலிக அரசை எங்கு நிறுவினார்? சிங்கப்பூர், சிங்கப்பூர். வீரத்துறவி என்று அழைக்கப்படுபவர் யார்? வீரத்துறவி என்று அழைக்கப்படுபவர் யார்? விவேகானந்தர், விவேகானந்தர். தமிழ் நாடக மறுமலர்ச்சியின் தந்தை, தமிழ் நாடக மறுமலர்ச்சியின் தந்தை கந்தசாமி, கந்தசாமி. உலகில் அதிக மழை பொழியும் இடமான மவுசின்ராம் எங்கு உள்ளது? மேகாலயா, மேகாலயா. அடுத்து, நாளமுள்ள சுரப்பியாகவும் நாளமில்லா சுரப்பியாகவும் செயல்படுவது எது? கணையம், கணையம். கர்ம வீரர் காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட வருடம் 1976, 1976. பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு 1757. மூடிய வகை இரத்த சுற்றோட்ட மண்டலத்திற்கு உதாரணம் முதுகெலும்பிகள், முதுகெலும்பிகள். கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம், கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம். குழந்தைகளை பாதுகாப்போம். இந்தியாவில் முதன்முறையாக திருமண வயது சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? இந்தியாவில் முதன்முறையாக திருமண வயது சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? 1860. அடுத்து,
தாவரங்களின் மகரந்த சேர்க்கைக்கு உதவும் பறவை. ஓசனி சிட்டு. ஓசனி சிட்டு. அடுத்து, இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை வகித்த முதல் பெண் யார்? சரோஜினி நாயுடு. சரோஜினி நாயுடு. அகாலி இயக்கத்தின் முன்னோடி அமைப்பு. அகாலி இயக்கத்தின் முன்னோடி அமைப்பு சிங் சபா. சிங் சபா. நன்றி.